யாருங்க அது கடையில? ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கோம்ல, வாங்க. வட்ட 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 வட்ட. ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேனோ? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கடைக்கு எப்போதுமே கூட்டம் ஜாஸ்தி. கூட்டமே இல்ல. அது இருந்துச்சு, இப்பதான் எல்லாம் போச்சு. பாக்க பெரிய இடமாட்ட தெரியுது. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்றோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் பிரியாணி வெரைட்டிஸ்லாம் சொல்லவா? சொல்லுங்க. மட்டனா சிக்கனா? நிறைய பீஸ் போட்டிருப்பீங்களா இல்ல எம்டியும் இருக்கா? பாத்தீங்களா, இதுதான் நம்ம கடைக்கும் மத்த கடைக்குமான டிஃபரன்ஸ். என்னென்ன பிரியாணி லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. நெத்திலி மீன் கருவாட்டு பிரியாணி. பாத்தீங்களா, பேரை கேட்டோனே சும்மா அதிர்துல வாய பொளக்குறீங்க. என்னது, கருவாடு பிரியாணியா? என்னம்மா சொல்ற? கேட்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. இது மட்டும் இல்ல, நாங்க பிரியாணில மில்க் ஷேக் கூட பண்ணி தருவோம். சாய், பிரியாணில மில்க் ஷேக்கா? ஆமா, இதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் ஆனா எப்படி? நம்ம மெஸ்ல நிறைய டெசர்ட் ஐட்டம் கூட இருக்கு. அதான் கேக், ஐஸ்கிரீம், அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லவா? பாவக்காய் பிரவுனி, பூண்டு கேக், மீன் ஐஸ்கிரீம். என்னது, மீன் ஐஸ்கிரீமா? இது போக காம்ப்ளிமெண்ட் டிஷ் எல்லாம் கொடுக்கறோம். எல்லாம் சாப்பிட்டு செரிக்கணும்ல, அதுக்கு தான் காம்ப்ளிமெண்டா இஞ்சி பூண்டு ஐஸ்கிரீம். சொல்லுங்க சொல்லுங்க, இதுல நீங்க எதை ஆர்டர் பண்ண விரும்புறீங்க? 108 ஆம்புலன்ஸ்க்கு ஆர்டர் பண்ண விரும்புறோங்க. அந்த சர்வீஸ் கூட நாங்க பண்ணி தருவோம். பாருங்களேன், நான் சமைச்சது புடிச்சு போய் நீங்க பாட்டுக்கு அன்லிமிட்டடா நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும்ல. நாங்க உடனே 108க்கு ஃபோன் பண்ணிடுவோம். பக்கத்துல தான் இருக்காங்க, அப்படியே அள்ளிட்டு போயிருவாங்க. என்னது, அள்ளிட்டு போயிருவாங்களா? இல்ல, கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே நிறைய நடந்திருக்கும் போலயே. ஏமா, எங்களுக்கு சாப்பாடு வேணா, டீ காஃபி ஏதாவது இருக்கா? இருக்கே, அதை எடுத்துட்டு வாங்க. 2 ஃபில்டர் காஃபி. இருங்க, ஃபில்டர் காஃபிலயும் எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. விதவிதமான டேஸ்ட்ல ப்ரொவைட் பண்றோம். அப்படியா? சரி, அந்த மெனுவை சொல்லுங்க கேப்போம். என்னோட மெஸ்ங்கிறதுனால சொல்லலங்க, என் மெஸ்ல அதிகமா எல்லாரும் குடிக்கிறது பெனாயில் ஃபில்டர் காஃபி. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும், ட்ரை பண்றீங்களா? எது, பெனாயில்ல ஃபில்டர் காஃபியா? அட ஆமாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாத்ரூம்ல எல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா பெனாயில் போட்டு தானே கழுவோம். அது மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள எல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த பெனாயில் ஃபில்டர் காஃபி குடிக்கணும். வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் அடிச்சிட்டு ஓடி வந்துருங்க. ஐயய்யா, சீ கருமோ. சரி, அப்போ சர்ஃப் எக்ஸல் சக்கரை பொங்கல் சாப்பிடுறீங்களா? என்னது, சர்ஃப் எக்ஸல்ல சக்கரை பொங்கலா? ஆமாண்ட, கோவில்ல என்ன சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, என்னோட சக்கரை பொங்கலை சாப்பிட்டு பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்கும். நம்ம சாப்பாடு மட்டும் இல்ல, ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட தயாரிக்கிறோம். ஏன், நம்ம கடையில ஃபேமஸான ஸ்வீட் என்ன தெரியுமா? லைசால் லட்டு. என்னது, லைசால்ல லட்டா? அட ஆமாங்கறேன். அடுத்த மாசம் திருப்பதி ஆர்டர் எடுத்திருக்கேன். திருப்பதி சிஎம்ஏ என்கிட்ட வந்து பேசினாரு. உங்க லட்டு தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, நாங்க செய்யற லட்டை நிறுத்தி வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து தான் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் திருப்பதியில கூட என்னோட லைசால் லட்டை தான் விற்க போறாங்கனே. ஏமா, நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? அட, நீங்க சாப்பிட்டு மட்டும் பாருங்களேன், என்ன இப்படி சொல்லவே மாட்டீங்க. சரி, இது கூட வேணாம், இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் சொல்லவா? ஏமா தாயே, நீ சொன்ன வரைக்கும் போதுமா? இதுக்கே எனக்கு வயித்தெல்லாம் கலக்குற மாதிரி இருக்குமா? வயித்தெல்லாம் கலக்குதுன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் எங்க ஹோட்டல்ல இருக்குங்க. ஐயோ, என்னன்னு சொல்லுன்னு கூட என்னால கேட்க முடியலையே, அந்த அளவுக்கு கன்றாவியால இருக்கு. அட, என்னன்னு கேளுங்க. சொல்லி தோல. ஹார்பிக் ஹல்வாங்க. என்னங்க வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமாமா, நீ சொல்ற பேரெல்லாம் கேட்கும்போது எனக்கு குடல புரட்டிக்கிட்டு வாந்தி வருதுமா. இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறவங்களுக்காக தான் நம்ம கடையில சூப்பரான ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம். வாந்திக்கும் ஐட்டமா? ஐயோ, வாந்தி வடகறீங்க, சாப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில உங்களுக்கு வாந்தியே வராது. ஐயோ அம்மா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கே. அச்சச்சோ, மயக்கம் வர மாதிரி இருக்கா? இதுக்கும் நம்ம கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு. ஐயோ, என்னாச்சு? ஒருவேளை மண்டை போட்டாங்களோ? நம்ம கிட்ட தான் மண்டை போட்டதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கே, அதுதான் மண்டை ஓடு மசால் தோசை. ஐயோ, சாப்பிடாம போறாங்க. எங்கங்க நில்லுங்க, ஏதாவது
கூப்பிடாமே போயிட்டாங்க. ச்சே, நம்மளும் விதவிதமா எல்லாமே செஞ்சு அசத்த தான் செய்றோம். ஆனா ஏன் நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வந்து சாப்பிடவே மாட்றாங்க? வேதா சூப்பர்டி. மாப்பிள்ளையோட நம்பர் உங்க அம்மா கிட்ட இருந்து ஆட்டை போட்டேடி. ஆமாண்டி, நம்பர்லாம் வாங்கிட்டேன். ஆனா ஃபோன் பண்றதுக்கு தான் பயமா இருக்கு. என்னடி பயம்? நீ வேதாவா பேசுனதாதான் பயம். ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தானே பேச போற. பேசு பேசு. பேசி என்னடி கேக்குறது? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு. ஏய், அதான் ஆல்ரெடி கேட்டுட்டாரே, நானும் ஒத்துக்கிட்டேனே. ஐயோ லூசு, நீ இப்போ வேதா கிடையாது, வேற ஒரு பொண்ணு. சரி, இப்போ எதுக்கு இதை கேட்க சொல்ற? மாப்பிளைக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கான்னு செக் பண்றதுக்கு தாண்டி. அது மட்டும் இல்ல, மாப்பிளை பொம்பளை பொறுக்கியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான். ஏய், என்னடி சொல்ற? இங்க பாரு வேதா, ஆம்பளைங்களை கண்மூடித்தனமா நம்பிட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் வச்சாதான் நம்மளும் நம்ப முடியும். இப்போ நீ வேற ஒரு பொண்ணு மாதிரி தான் அவர்கிட்ட பேசுற. ஒருவேளை அவருக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருந்ததுன்னா, மா போன வைமா, எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லுவாரு. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலனா? பிடிக்கலனா, மா யாருமா நீ, எந்த ஊர்ல இருந்து பேசுற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, அப்படியா, சரி அடுத்து பேசலாமா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாரு. ஏய், நீ சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் பயமா இருக்குடி. ஒருவேளை நான் தானே கண்டுபிடிச்சிட்டாருனா? ஏண்டி, பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து சொல்லிருப்ப, அத வச்சாடி இன்னும் உன் குரல் ஞாபகம் வச்சிட்டு இருப்பாரு. இல்லடி, ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாருனா? கண்டுபிடிச்சா சமாளிச்சுக்க வேண்டியதா வேதா. பேசுறதுக்கு முன்னாடி 1008 கேள்வி நீயே கேட்டுக்காத. போன போடுறி, கலாய்ப்போம். உன்னை நம்பி போடுற, தயவு செஞ்சு என் கூடவே இருடி. நான் என்ன இந்த ஊரை விட்டு ஓடியா போறேன், இங்க தானடி இருக்கேன், பாத்துக்கலாம் போடு. இருந்தாலும் அடிச்சி லூசு, போன் பண்ணு பாத்துக்கலாம். ரோஜா, ரிங்கு போதடி. போன் பண்ணா ரிங்க போக தாண்டி செய்யும். என்ன இவ இப்படி பயப்படுறா? பெரிய பங்களா, ஒரு காரு, இவ்ளோ சொத்து, இதெல்லாம் வேணும்னு கேட்க தெரிஞ்சுச்சுல. இதெல்லாம் இருக்கிற மாப்பிளைக்கு நல்ல குணம் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஏய், அவரை பார்த்தா அதெல்லாம் இருக்கிற மாதிரி தாண்டி தெரியுறாரு. நீ வேற செக் பண்ணலான்ட்ட, எனக்கு விடவிடன்னு ஆடுதுடி. ஏய் ஏய், பொழப்பாதடி, அட்டென்ட் பண்ணிட போறாரு. யார் இது புது நம்பர்? ஹலோ, அட்டென்ட் பண்ணிட்டாருடி. ஐயோ, என்னடி பேசுறது? ஏய் லூசு, பேசுடி. நீ என்ன பேசுறதுன்னு தெரியலடி. ஐயோ, பைத்தியம் பிடிச்சவளே, ஏதாவது பேசுடி. ஹலோ, யாருங்க நீங்க? ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க. ஹலோ, என்னடி பேசுறது? பேசுடி, தைரியமா பேசு. ஐயோ, இவ பாட்டுக்கு ஏத்தி விட்டுட்டா. இப்ப நான் அவர்கிட்ட என்ன பேசுவேன்? ஹலோ ஹலோ, கேக்குதா இல்லையாங்க? என்னங்க நீங்க ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? யார் நீங்க? சார், சார் ராங் நம்பர் சார், தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன், வச்சுறேன். ஏய் என்னடி? ஐயோ போடி, என்னாலலாம் அவர்கிட்ட பேச முடியாதுப்பா. கொஞ்ச நேரத்துல உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அட பயந்தாங்குழி. ராங் நம்பரா? அதானே, நமக்கு எந்த பொண்ணு ஃபோன் அடிக்க போகுது? இதுக்கு வேற பைக்கை நிப்பாட்டி வேற பேசணுமா? ஐயோ, நல்ல வேலை ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஹே லூசு, உனக்கு இப்போ உன்னோட மாப்பிள நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? ஹே, படபடன்னு இருக்குடி. ஏய், இப்ப நீ படபடன்னு பேசாம விட்டனா வாழ்க்கை முழுக்க படபடனே இருக்க வேண்டியதான். ஐயோ, என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு, மறுபடியும் ஃபோன் பண்ணு. நான் முன்னாடி உன்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் கேளு. தைரியத்தை வர வச்சு பேசுடி. பைத்தியம் மாதிரி பயந்துட்டு இருக்க. அப்படிங்கறியா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கான ஆம்பளை நமக்கு ஏத்த மாதிரி இருக்காரான்னு நம்ம தான் பார்க்கணும். பேசு. மறுபடியும் ஃபோன் பண்றேன், திட்டிட்டாருனா? அதெல்லாம் திட்ட மாட்டாரு, பேசு. ஐயோ, மறுபடியும் ரிங் போதடி. மறுபடியும் கால் பண்ணா மறுபடியும் ரிங் போக தானடி செய்யும். பேசுடி, உயிரை வாங்குறா. அட, மறுபடியும் அதே நம்பர்ல இருந்தா? ஹலோ, ஏங்க, ஏற்கனவே ஃபோன் பண்ணும்போதே ராங் நம்பர்னு சொல்லிட்டு தானே வச்சீங்க. மறுபடியும் என்ன கூப்பிட்டுருக்கீங்க? சார், சார் உங்க பேரு முத்துமொழியா? ஆமா, அப்ப நீங்க கரெக்டான நம்பருக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்க. என் பேரு முத்துமொழி தான், சொல்லுங்க. சார், என்னோட பேரு ஐயோ, என்ன பேரு சொல்றது? ஏதாவது ஒரு பேரை சொல்லுடி. பேரா? ஐயோ, பிரியா பிரியா பிரியான்னு சொல்றேன். சார், என்னோட பேரு பிரியா. சரி, இருந்துட்டு போங்க. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல சார், உங்க போட்டோ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வந்திருந்தது. எனக்கும் எங்க வீட்டுல மாப்பிள்ளை தேடுறாங்க, உங்களுக்கும் பொண்ணு தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க போட்டோவும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார்.
இவ்ளோ நாளா தேடிட்டு கிடந்தேன். அப்பெல்லாம் ஒரு பையன் போன் அடிக்கல. நேத்துதான் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்பெல்லாம் லைன் கட்டி போன் அடிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ சார், ஹே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்ல. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்க போட்டோல பார்த்தப்பே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏங்க இருங்கங்க, விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல உங்களுக்கும் என்னோட ஜாதகம் போட்டோ எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நேத்து நாங்களும் ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோங்க. அந்த பொண்ணும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. ஓ, அந்த பொண்ணு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா சார்? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா நான் உங்களை ட்ரை பண்ணலாம்ல, அதுக்குதான். ஏங்க, ஒருத்தர வந்து ட்ரையல் பாக்குறதுக்கு நான் துணி கடையை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நேத்து பொண்ணு பார்க்க போனோம். அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன். மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் இன்னியும் இல்லையே பாஷைகள். என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள். மாலை சூடி மஞ்சம் தேடி. ஹலோ, ஏங்க இருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க வேற மாப்பிள்ளையே பாத்துக்கோங்க. சரிங்க, நான் போனை வைக்கிறேன். சரிங்க. வேதா, என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? வேதா, என்னடி சில மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? உன் மாப்பிள்ள என்ன சொன்னாரு? ரோஜா, நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உன் மாப்பிள்ள நம்ம வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு போல. ஆமாடி, நம்ம வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அவர் அடுத்த வார்த்தை, நான் வேற பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருடி. அப்படியா? அப்போ உன் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள தான் போ. பாத்தியாடி, குணத்திலயும் நல்லா இருக்காரு, நிறைய பணம் காசும் வச்சிருக்காரு, கவர்மெண்ட் வேலையும் பாக்குறாரு. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? அதத்தான் நானும் உன்கிட்ட கேட்டேன். நீ தான் கலருன்னு சொல்லிட்டு இருந்த. இப்பயும் மனசுக்குள்ள ஒரு ஓரமா அது இருக்கதாண்டி செய்து. ஆனா போக போக மாறிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிடி, அம்மா மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீடு போய் பார்த்தோன்னே நிச்சயதார்த்தம், அடுத்து கல்யாணம். அப்பாடா, இந்த ஊரை விட்டு வெளியே போறோம்னு நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடிப்பாவி, உனக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு, நீ போயிருவ. நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன மாதிரி ஆசைப்பட்டுட்டே இரு, உனக்கும் இதே மாதிரி அமையும். பாப்போம். ஐயோ, எப்படா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல போய் வாழ போறேன்னு இருக்குடி. மெயினா அந்த தாத்தாவோட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். பண்ணு. உன் ஆசைக்கு ஏத்த மாதிரி நீ நல்லா இருந்தா சரிதான். சரிடி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா, தம்பி தம்பி, வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? நம்ம கடையில ஸ்நாக்ஸ், டீ, அப்புறம் சாப்பாடு, மீல்ஸ் எல்லாமே இருக்கு தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்ல, நம்ம கடையில சூப்பர் சூப்பரான ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே என் கையால நானே செஞ்சது தம்பி. ஓ, அது ஐஸ்கிரீம் கூட இருக்கு தம்பி. அதுவும் நல்ல வெரைட்டியான நிறைய ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ, ஜூஸ் எல்லாமே இருக்கு தம்பி. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கம்மா, நான் கிளம்புறேன். தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி, நான் இவ்ளோ ஐட்டம் சொல்றேன், ஒண்ணு கூட வாங்காம போறீங்களே. நீங்க வாங்க விட்டா தானே. அச்சச்சோ, வாங்கவே விடலையோ? சரி தம்பி, நான் அப்படிதான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்லம்மா, எனக்கு இப்ப வேணாம். இப்ப வேண்டாமா? வேற எப்ப வேணும்? நாளைக்கு வேணும். ஓ, நாளைக்கா? சரி, என்ன வேணும்? இல்ல, அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதான். ஹாய், ஃபங்க்ஷன் ஆர்டரா? சூப்பர் தம்பி. ஆமா, என்ன ஃபங்க்ஷன்? நானும் வரலாமா? வாங்கம்மா, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. நம்ம இப்போதும் அப்படிதான் தம்பி. சரி சொல்லுங்க, என்ன ஃபங்க்ஷன்? அதுவா, எங்க அண்ணனுக்கு ஊர்ல பொண்ணு பாத்துருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. அவங்களுக்காக சாப்பாட்டுக்கு தான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சூப்பர் தம்பி, சூப்பரா ஸ்பெஷலா செஞ்சிடலாம். சரிங்கம்மா. தம்பி தம்பி, அப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா.
தம்பி இந்த ஆர்டரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாண ஆர்டரும் நான் தான் செய்வேன். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு தருவேன். ஓகேவா? நீங்க நாளைக்கு சமைச்சு கொடுங்க. உங்க டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா கல்யாண ஆர்டரும் உங்ககிட்ட தான் தருவோம். சூப்பர் தம்பி, நாளைக்கு பாருங்க சும்மா வேற லெவல்ல அசத்திடுறேன். கடைசி வரைக்கும் மெனுவே சொல்லலையே. சொல்லுங்க தம்பி, மெனுல உங்க விருப்பம் தான். என்ன வேணும் நான் செஞ்சு தரேன், சொல்லுங்க. மெயினான டிஷ் எல்லாம் சாம்பார், வத்த குழம்பு, ரசம் இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல சாம்பார் வச்சுட்டு ரசகுல்லால ரசம் பண்ணிடலாம். அப்புறம் வாழைக்கால வத்த குழம்பு பண்ணிடலாம். சூப்பர் தம்பி. பொரியலுக்கு வெண்டைக்காய், முட்டைக்கோஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிடுங்க. வெண்டைக்கால வெப்பலைய கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். உருளைக்கிழங்குல என்னத்தை தேக்கிறது? சரி, எதையாவது கலந்து எடுத்து கலந்து விடுவோம். ஓகே தம்பி. ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன் செய்யலாமா? நீங்களே ஆசைப்பட்டுட்டீங்க, செஞ்சிருங்க. நம்ம கூட ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் நினைச்சோமே, குர்குரேல குலாப் ஜாமுன். அத பண்ணி அசத்திர வேண்டியதா? ஓகேமா, நாளைக்கு 11 மணிக்கு நான் எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறேன். ரெடியா மட்டும் வச்சிருங்க. அதெல்லாம் சூப்பரா அசத்தி போடுவேன் தம்பி. தம்பி 11 மணிக்குலாம் வேணாம், 10:59க்கு சீக்கிரமாவே வந்துருங்க. ஓ 10:59. சரிங்கம்மா, வந்துடுறேன். சரி, நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துடணும். போயிட்டு வரவா? வாங்க வாங்க வாங்க, நான் கண்டிப்பா வருவேன். நான் சமைச்சத எல்லாரும் எப்படி ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னு நான் பார்க்க வேணாமா? சரிம்மா, வரேன். தம்பி நான் சமையல்லாம் சூப்பரா பண்ணிடுவேன். அதே மாதிரி காசையும் கரெக்டா கொடுத்துடணும். நான் காசு விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஜாலி 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 தான். எப்படியாவது இதை நல்லபடியா சமைச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கிடணும். அப்புறம் என்ன சுடரு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடி, நீ அசத்து. அப்புறம் மக்களே, நாளைக்கு சூப்பரான சம்பவம் இருக்கு. இல்ல சம்பவம் இல்ல, நம்ம சமையல தான் சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்கும் ஜாலியா இருந்துச்சா? நம்ம முத்துமொழி வேதாசக்தியோட லவ் எப்படி இருந்துச்சு? வேதாசக்தி கொஞ்சமாவது மனசு மாறுவாங்களா? இல்ல முத்துமொழி கவர்மெண்ட் ஆபீசர் இல்லன்னு தெரிஞ்சோனே என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் கதையில பார்க்க போறீங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க யாராவது பெனாயில ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். என்னங்க, ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துட்டேன். நிறைய ஜாமான் வேணும். வாங்க வாங்க, லிஸ்ட் போட்டு தரேன், போய் வாங்கிட்டு வாங்க. ஐயோ, பெரிய ஆர்டர் எடுத்துட்டாளா? போச்சுடா சாமி. எவன் வீட்டுல எவன் சாவ போறான்னு தெரியல.